வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. அதானி புதுசா ஒரு பிசினஸ்லாம் இறங்கி இருக்கிறாரு. நல்லது தானங்க. நாட்டுக்கு இதனால எவ்வளவு நலன் வரப்போகுது அப்படின்னு வழக்கம் போல சங்கிகள் உருட்டுவாங்க. ஆனா அதானி ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணார்னா, அதனால அதானிக்கு லாபம் வரும். அது மூலமாக பாஜகவுக்கு லாபம் வரும். நமக்கு இதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத பத்தி நாம பேசணும் இல்லையா? அதத்தான் இந்த காணொளியில நாம பேசப் போறோம். அதாவது புதிதாக பிரேசில் நாட்டைச் சேர்ந்த உலகின் முன்னணி விமான தயாரிப்பு நிறுவனமான எம்ப்ரேயர் அப்படிங்கிற நிறுவனத்தோட அதானி குழுமம் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. என்ன ஒப்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறிய ரக விமானங்கள் தயாரிப்பதற்கான ஒரு ஒப்பந்தம். அதற்கான ஒரு ஃபேக்டரிய இந்தியாவுல அமைக்க போறாங்க. இந்த ஃபேக்டரி எங்க வரப்போகுது அப்படிங்கிறத இதுவரைக்கும் அவங்க சொல்லல. எப்படி இருந்தாலும் இந்த சங்கிகள் ஆளக்கூடிய ஏதாவது ஒரு மாநிலம் குஜராத்லயோ, உத்தரப்பிரதேஷ்லயோ இல்ல மத்திய பிரதேஷ்லயோ தான் வரப்போகுது வச்சுக்கோங்க. ஆனா அதற்கான ஒப்பந்தத்தை இப்பவே சைன் பண்ணிட்டாங்க. அதுவும் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் முன்னால இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. இந்த பிரேசில் நாட்டை சேர்ந்த எம்ப்ரேயர் அப்படிங்கிற இந்த விமான கம்பெனி பாத்தீங்கன்னா, உலகத்திலேயே போயிங், ஏர்பஸ்க்கு அடுத்தது 3வது பெரிய விமான கம்பெனி. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, சிறிய ரக விமானங்கள், அதாவது டிஃபென்ஸ்ல பயன்படுத்தக்கூடிய, விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஷார்ட் டியூரேஷன் டிராவல், அதாவது டியர் 2, டியர் 3 சிட்டீஸ் இருக்கும் இல்லையா? அது போன்ற சிறிய சிறிய நகரங்கள்ல விமான போக்குவரத்துக்கு சிறிய ஏர்பிளைன்ஸ் தேவைப்படும். அதை தயாரிக்கிறதுல இவங்க ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். அப்படிப்பட்ட ஒரு கம்பெனியோட தான் அதானி குழுமம் ஒப்பந்தம் போட்டிருக்குது. வெறும் விமானம் தயாரிக்கிறது மட்டும் இல்லங்க. இதற்கான உதிரி பாகங்கள் தயாரிப்பு, இதனுடைய மெயின்டெனன்ஸ், இதை இயக்கக்கூடிய பைலட்ஸ்க்கான ட்ரெய்னிங், இப்படி எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இவங்க ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. இந்த ஒப்பந்தம் எதுக்காக போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா, அடுத்த 20 வருஷத்துல இந்தியாவுல விமான போக்குவரத்து துறை இன்னும் விரிவடைய போகுது. அதனால அடுத்த 20 வருஷத்துல 80ல இருந்து 146 சீட்டு கொண்ட சிறிய ரக விமானங்கள் கிட்டத்தட்ட 500க்கு மேல நமக்கு தேவைப்படும். அப்படி தேவைப்படும்போது நம்ம யார்கிட்டயும் போய் கையேந்தி நிக்க கூடாது இல்லையா? அதனால ஆத்ம நிர்பர் பாரத், தற்சார்பு பாரதம் அப்படிங்கிற அடிப்படையில இந்தியாவிலேயே அதானிய வச்சு இந்த விமானங்கள நாம தயாரிக்க போறோம். அதற்கான உதிரி பாகங்கள், மெயின்டெனன்ஸ், அதை ஃப்ளை பண்ணக்கூடிய பைலட்டுடைய ட்ரெய்னிங், இது எல்லாத்தையுமே அதானி குழுமம் பார்த்துக்கும் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்த சைன் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க சொல்ற காரணம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதல்ல ஏர்போர்ட்டுடைய மெயின்டெனன்ஸ அதானி கையில குடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, பல ஏர்போர்ட்டையே அதானிக்கு தாரவாத்து குடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஏர்போர்ட்ல பறக்கக்கூடிய பிளைட்ஸையும் அதானி தான் தயாரிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த விமான போக்குவரத்து துறையும் அதானி கையில மாத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு தானே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதே நிலைமை தான் துறைமுகத்திலயும் நடந்தது. முக்கியமான போர்ட்ஸ், முந்த்ரா போர்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இதெல்லாம் இன்னைக்கு அதானி கைவசம் இருக்கு. அடிக்கடி செய்தியில பார்க்கிறோம். முந்த்ரா துறைமுகத்துல இவ்ளோ கிலோ ஹெராயின பிடிச்சாங்க, இவ்ளோ ட்ரக்ஸ பிடிச்சாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் நம்ம பார்க்கிறோம். இது போன்ற செய்திகள்ல கூட நீங்க பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் கொடுத்த அந்த துப்பு மூலமாக தான் இவங்க போய் சர்ப்ரைஸ் செக் பண்ணி 1, 2 கன்சைன்மென்ட்ட பிடிச்சிருக்காங்க. இவங்க பிடிக்காம, இவங்க கண்லயே படாம, இன்னும் எத்தன கிலோ ஹெராயின் தினம் தினம் நாட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு கணக்கே கிடையாது. அத பத்தி நமக்கு தெரியவும் தெரியாது. இப்படி துறைமுகத்தோட நிலைமை இருக்கும் பொழுது, இன்னைக்கு ஒட்டுமொத்த விமானத்துறையும் தூக்கி முழுசா அதானி கையில குடுத்துட்டா, என்ன விதமான பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, நாளுக்கு நாள் தங்க விலை அதிகரிச்சு ஹார்ட் அட்டாக்கே வர நிலைமைக்கு போயிடுச்சு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எப்படி துறைமுகங்கள் ஒட்டுமொத்தமா அதானி கண்ட்ரோல்ல இருக்கோ, இப்ப ஏர்போர்ட்ஸும் ஒட்டுமொத்தமா அதானி கண்ட்ரோலுக்கு போயிருச்சுன்னா, ஒரு டிரான்ஸ்பரன்சியே இல்லாம போயிருமே. ஏர்போர்ட்ஸ மெயின்டெயின் பண்றது அதானி, ஏர்கிராப்ட்ட தயாரிக்கிறது அதானி, அதுல ஏதாவது ரிப்பேர் வந்துச்சுன்னா அத சரி செய்யறதும் அதானி. இந்த பிளேன் எல்லாம் ஓட்டக்கூடிய பைலட்ஸ்க்கு ட்ரெய்னிங் குடுக்கறதும் அதானி. இப்படி எல்லாமே அதானி தான் செய்யறாங்கன்னா, வெளியில இருந்து என்ன செக்ஸ் அண்ட் பேலன்ஸஸ் இருக்கும்? அகமதாபாத்ல கொஞ்ச நாள் முன்னால ஒரு பிளைட் ஆக்சிடென்ட் நடந்தது. உங்களுக்கு தெரியும் இல்லையா? கிட்டத்தட்ட 175 பேர் இறந்து போனாங்க. அதுல இன்வால்வ் ஆனது போயிங் கம்பெனி தயாரித்த ஏர்கிராப்ட். அதுல ஏற்கனவே போயிங் கம்பெனி தயாரிக்கக்கூடிய இந்த மாரி ஏர்கிராப்ட்ல குவாலிட்டி கண்ட்ரோலே இல்லன்னு போயிங் கம்பெனில வேலை செஞ்சவங்களே பல நேரங்கள்ல வெளிப்படையா வந்து குற்றச்சாட்டு பதிவு பண்ணி மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க அப்படின்னு யுஎஸ்ல டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் வந்திருக்கு.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் செத்துப்போன அந்த பைலட் தலையில இந்த ஆக்சிடென்ட்டோடைய ரெஸ்பான்சிபிலிட்டிய கட்டி, அவருக்கு ஏதோ நிலைமை சரியில்ல, அவரு டிப்ரஷன்ல இருந்தாரு, அவங்க அம்மா இறந்து போயிட்டதுனால அவர் மன உளைச்சல்ல இருந்தாரு, அப்படி இப்படின்னு சொல்லி, உண்மையான காரணம் என்ன? இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? ஃபிளைட்ட உருவாக்கிய அந்த போயிங் நிறுவனமா? இல்ல அத சரியா மெயின்டெயின் பண்ணாத டாடா நிறுவனமா? இல்ல இதெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ண வேண்டிய, ரெகுலேட் பண்ண வேண்டிய சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டியா? இப்படி எதையும் நம்ம கண்ணுல படாம, அப்படியே ஊத்தி மூடி மறைச்சு புதைச்சுட்டாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்தமா இந்த துறைகளை தூக்கி அதானி கையில குடுக்கறதுனால, மக்களுக்கான ஒரு டிரான்ஸ்பரன்சியோ, அக்கவுண்டபிலிட்டியோ இல்லாம போயிடுது. ஒரு ஜனநாயக நாட்டுல எதுங்க முக்கியம்? இது மக்களுக்கான அரசு. மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசு. இது இயங்குறதும் மக்கள் கட்டக்கூடிய வரி பணத்துல தான். அப்ப நாம கட்டக்கூடிய வரி பணம் நமக்காக செலவழிக்கப்படும் பொழுது, அதுல நம்மளுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறதா? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற உரிமை நமக்கு இருக்கா? இல்லையா? ஆனா, இது எத பத்தியுமே கவலைப்படாம, இன்னைக்கு ஒட்டு மொத்தமா இதெல்லாம் தூக்கி அதானி கிட்ட குடுத்துட்டு, நாங்க சுயசார்பு பாரதத்தை உருவாக்குறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய நாடுகள்ல நீங்க பார்த்தீங்கன்னா கூட, ஏர்போர்ட் எல்லாம் இப்படி தூக்கி தனியார் கிட்ட யாருமே குடுக்கறது இல்ல. போயிங் கம்பெனி எத்தனை ஏர்போர்ட்ட நடத்திட்டு இருக்கிறாங்க. இல்ல ஏர்பஸ் கம்பெனி எத்தனை ஏர்போர்ட்ட வந்து செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க மட்டும் தான் வினோதமா இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்குது. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா, அதானி என்கிற ஒரு நபர் இல்லன்னா, இந்தியாவே ஸ்தம்பிச்சு போயிடும், இயங்காது. அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இதனால பாதிக்கப்பட போறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேவையை பயன்படுத்தக்கூடிய நீங்கள். கொஞ்ச நாள் முன்னால பார்த்தோம்ல, இண்டிகோ கம்பெனி எப்படி சிவில் ஏவியேஷன் துறையையும், டிஜிசியையும் மிரட்டுனாங்க அப்படின்னு. பைலட்டுக்கெல்லாம் இவ்ளோ நேரம் ரெஸ்ட் குடுக்கணும். இப்படியெல்லாம் நீங்க வந்து லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பைலட்ஸ்க்கு ரெஸ்ட் குடுக்காம, மக்களுடைய பாதுகாப்ப உறுதி செய்யாம, இப்படி தொடர்ந்து நீங்க இயக்கக்கூடாது ஃபிளைட்ஸ. அவங்களுக்கு போதுமான ரெஸ்ட் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அரசு தரப்புல இருந்து, டிஜிசிஏ தரப்புல இருந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. இத்தனைக்கும் இத 2 வருஷம் முன்னாலேயே சொல்லிட்டாங்க. இத நாங்க நடைமுறைப்படுத்த போறோம். அடுத்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் வந்துரும். அதுக்குள்ள உங்கள நீங்க தயார்படுத்திக்கங்க அப்படின்னு. ஆனா, லாபம் மட்டுமே நோக்கமாக கொண்டு இயங்கக்கூடிய கார்ப்பரேட்ஸ் அதை நோக்கி எந்தவித ஸ்டெப்பும் எடுக்காம, கடைசியில இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அரசு நடைமுறைப்படுத்தும்போது என்ன பண்ணாங்க? பல்வேறு ஏர்போர்ட்ஸ்ல பல்வேறு பிளைட்ஸ தொடர்ந்து கேன்சல் பண்ணாங்க. இதனால டொமஸ்டிக் பாசெஞ்சர்ஸ், இன்டர்நேஷனல் பாசெஞ்சர்ஸ் எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்பட்டது. அதுவும் ஹாலிடே சீசனா பார்த்து. கிறிஸ்துமஸ், நியூ இயர் டைமா பார்த்து இத செஞ்சாங்க. அதனால பல்வேறு பயணிகள் எரிச்சல் அடைஞ்சு ஏர்போர்ட்ல எந்த அளவுக்கு போராட்டம் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். கடைசியில இவர்களுடைய அழுத்தம் தாங்காம, இவங்களோட உருட்டல் மிரட்டலுக்கு பணிஞ்சு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ வாபஸ் வாங்குனாங்க. இன்னைக்கு யுஜிசி விஷயத்திலயும் அதேதான் நடக்குது. உயர் சாதி வகுப்பை சேர்ந்தவர்கள், மாணவர்கள் அங்க இருக்கக்கூடிய பிரிஞ்ச் ஹிந்து குரூப்ஸோட சேர்ந்து காஸ்ட் டிஸ்கிரிமினேஷனுக்கு எதிராக கொண்டு வந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ வாபஸ் வாங்குங்க அப்படின்னு ஒன்றிய அரசு மிரட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பயந்து ரூல்ஸ்க்கு சுப்ரீம் கோர்ட் ஒரே நாள்ல ஸ்டே குடுக்குது. இப்படி ஒட்டு மொத்தமா பொதுத்துறை நிறுவனங்கள் பப்ளிக் அசெட்ஸ் கொண்டு போய் தனியார் கையில கொடுக்கும் பொழுது, அவனுடைய மொனோபொலி, அவனுடைய ஆதிக்கம் அதிகமாகுது. நாளைக்கு ஒரு சின்ன செக்டாரா இருந்தாலும், அவன் பிக்ஸ் பண்றதுதான் ரேட். அவன் பிக்ஸ் பண்றதுதான் ஃபேர். அந்த கட்டணத்த குடுத்து தான் நம்ம பயணம் பண்ணணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். இன்னைக்கு ரயில்வே துறையிலும் அதுதானே நடந்துட்டு இருக்கு. தனியார் துறைக்கு தாரவாத்து குடுத்ததுனால, இன்னைக்கு அவன் என்ன சொல்றான்? ரயில்வே துறையில நாங்க வெஜிடேரியன் ஃபுட் தான் சர்வ் பண்ணுவோம். நான் வெஜிடேரியன் குடுக்க மாட்டோம். இஷ்டம் இருந்தா டிராவல் பண்ணு, கஷ்டம் இருந்தா வராத அப்படின்னு அவன் ரூல்ஸ் போடுறான். நாம என்ன சாப்பிடணும், நாம என்ன கட்டணம் கட்டி பயணம் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு தனியார் நிறுவனம் முடிவு பண்ணுது. கேட்டா, இது ஒரு ஆன்மீக பூமி. இது ஹரித்வார்ல போய் இறங்குற ட்ரெயின். ஹரித்வாருக்கு போகக்கூடிய பயணிகள் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஏன் ஹரித்வார்ல நான்வெஜ் சாப்பிடாதவனே இருக்க மாட்டானா? இல்ல உஜ்ஜைனுக்கு போறவன் நான்வெஜ் சாப்பிடாமலே இருக்க மாட்டானா? இப்படிப்பட்ட அநியாயம், அக்கிரமம்லாம் ரயில்வே துறையில நடந்துகிட்டு இருக்கு. ஏழை எளிய மக்களுக்காக இருக்கக்கூடிய ட்ரெயின்ஸ மெயின்டெயினே பண்ண மாட்டேங்கிறாங்க. தொடர்ந்து விபத்துகள் நடக்குது. அத பத்தி ரயில்வே துறை அமைச்சரோ, இல்ல பாஜக அரசோ எந்த விதமான அக்கவுண்டபிலிட்டியோ, ரெஸ்பான்சிபிலிட்டியோ எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. மக்களுடைய உயிரு இவங்களுக்கு கிள்ளுக்கிறையா போயிடுச்சுங்க. இன்னைக்கு தனியாருக்கு தாரவாத்து குடுத்ததுனால கேள்வி கூட கேட்க முடியாத நிலைமைக்கு நாம வந்துட்டோம். இதே நிலை தொடருதுன்னே வச்சுக்கங்களேன். நாளைக்கு அதானி தயாரிக்கிற ஏதோ ஒரு பிளைட் நடக்கக்கூடாது. பறக்கும்போது ஏதோ ஒரு வெடிச்சு, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயி, அந்த பிளைட்ல பிரயாணம் பண்ணவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்கன்னா, யார்கிட்ட போய் இங்க கேள்வி கேட்கும் இந்த அரசு?
யார ரெஸ்பான்சிபிள் ஆக்கும், யார அக்கவுண்டபிள் ஆக்கும், எல்லாத்தையுமே அதானி கையில குடுத்துட்டா, தயாரிக்கிறதும் அவன், மெயின்டெயின் பண்றதும் அவன், அது நல்லா மெயின்டெயின் ஆகுதா அப்படிங்கிறத ரெகுலேட் பண்றதும் அவன். அப்படி எல்லாத்தையும் அவன் கையில தூக்கி குடுத்துட்டா, எந்தவித டிரான்ஸ்பரன்சியும் இல்லாம, அவன் வச்சதுதான் சட்டம் அப்படின்னு தானே அவன் ஆப்பரேட் பண்ணுவான். அப்ப எந்தவித உயிருக்கு உத்தரவாதமும் இல்லாம, அவன் சொல்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ ஃபாலோ பண்ணி, அவன் காலடியில இருக்கக்கூடிய நிலைமைய இன்னைக்கு மக்களுக்கு உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இதத்தான் கார்ப்பரேட் பொலிட்டிக்கல் நெக்ஸஸ் அப்படின்னு சொல்றோம். கார்ப்பரேட் கைக்கூலிகள் அப்படின்னு சொல்றோம். ஒரு பக்கம் ஆத்ம நிர்பர் பாரத், ஆத்ம நிர்பர் பாரத் இதனால வேலை வாய்ப்புகள் உருவாகும், இதனால சுயசார்பு தன்மை உருவாகும் அப்படின்னு எல்லாம் உருட்டிட்டு, இன்னொரு பக்கம் அரசு உடைமைகளை எல்லாத்தையும் கார்ப்பரேட்டுக்கு தாரவாத்து குடுத்துட்டு இருக்கு இந்த அரசு. இதனால அவன் லாபம் சம்பாதிப்பான். அதுல ஒரு கமிஷன் அவங்களுக்கு குடுத்துருவான். ஆனா பாதிக்கப்பட போறது நீங்களும் நானும் தான். யோசிச்சு பாருங்க.